நம்ம கர்த்தருடைய வேதத்திலிருந்து வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்கும்படியாக நாம் கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நவீன் கெட்சி வந்து வாசிப்பாங்க. லூக் 2 chapter 2 verses 4 to 14. 2வது அதிகாரம் 4லிருந்து 14வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமேன். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. உபாகமம் 18ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்பின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையும் தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய். நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமல் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். நம் யாவரும் நம் படைக்கப்பட்ட காணிக்க ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பல்லவ தகப்பனே, ஆண்டவரே, படைத்த காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, படைத்த ஒவ்வொரு கருத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வானத்தின் எல்லை மட்டும் ஆண்டவரை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, கொடுக்குற ஒவ்வொரு கரத்தினோட வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, அதுக்கப்புறமாப்பா நாங்கள் குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. தாசனை மறைத்த ஆண்டவரை நீ வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷிங்க ஆண்டவரே.
அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மீட்டும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நாம் எங்கிருந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே லூக்கா எழுதின சுவிசேஷம், இல்லை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லது யோவான்லேருந்து தான் கிறிஸ்துவின் நற்செய்தி, பிறப்பின் நற்செய்தியை பேசுவாங்க, இல்லை தியானம் பண்ணுவாங்க. ஆனால் வேதாகமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமம் முழுவதுக்கும் மைய புள்ளியாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார். இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ்லேயும் இயேசு கிறிஸ்துவை நாம் நிறைவாக பார்க்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் மையமாக வைத்து வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. வரப்போகிற மேசியாவை குறித்து மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. He will raise up a prophet among the brethren. சகோதரர்களிலிருந்து உங்கள் நடுவே இருந்து நான் எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆலோசனையாக, ஒரு கவுன்சிலாக இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த அவநம்பிக்கை அல்லது அவர்களுடைய அவிசுவாசம், அவருடைய முறுமுறுப்பின் விளைவாக இந்த மக்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து தேவனுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்து, தேவன் இவர்கள் பட்சமாக இருந்தும் 11 நாளில் போக வேண்டியதை 40 வருடங்கள் தொடர்ந்து வனாந்திரத்தில் அலையும் பொழுது அவருடைய மனது, அவருடைய எண்ணங்கள், அவருடைய பயம், அவருடைய சந்தேகம், அவருடைய நம்பிக்கை எல்லாம் முறியடிக்கப்படுகிறதுனால தேவனை விட்டு தூரமாக அவர்கள் செல்லுகிறார்கள். தேவனை அண்டிக் கொள்ளாமல், தேவனை சார்ந்திராமல், அவருடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டாரு, நம்ம கொண்டு போய் நடத்துவாரா, கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விடுவாரா, அல்லது நம்ம எங்கேயே பாதியிலே வனாந்திரத்தில் நாம் மரித்து போவோமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி, நிறைய கேள்விகளாலே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பிரயாணத்தை அவர் தொடர்கிறார்கள். ஆனால் தேவன் அவருடைய அந்த மனநிலையை மாற்றும்படியாக, அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக God wanted to change their thoughts, their mind. அவருடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாக்க வேண்டும். ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகத்தின் கடைசியில், ஏன்னா கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க, இவங்களுடைய மனநிலை தேவனுக்கு உகந்ததாக இல்லை, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. கேள்விகளோடு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா மாறிடும், அவங்க கானானுக்குள்ளே போயிடுவாங்களா, அவங்கள தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தது வீணா போயிடுமா, நம்ம வனாந்திரத்தில் மரித்து போயிடுவோமா, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாகும், நம்முடைய குடும்பத்தின் நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற நிலையில் அவர்கள் இந்த தேவனை சார்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தான் சொந்தமாக வேற ஒரு முயற்சியை செய்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் உண்டாக வேண்டும் என்று தானாக முன் வந்து வேறொரு வழியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதை தான் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் பொழுது அந்த
ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன், நீங்கள் வித்தியாசமான ஜனங்களோடு சந்திக்க போகிறீர்கள். நீங்க போய் சேரும் பொழுது அந்த மக்களோடு நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது, உங்க கேள்விகளுக்கு பதில் அவர்களால் தர முடியாது, அவர்களோடு நீங்க சேர்ந்து விடக்கூடாது. உங்க கேள்விகளுக்கு பதிலாக யார் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்றார். அவங்க என்ன செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா, தன் மகனையாவது, 10வது வசனத்திலிருந்து, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூன்யக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்பதற்கு பதிலாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுடைய மனது கர்த்தரை விட்டு தூரமா போயிருச்சு. இவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் பேர்ல கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற பயம், இவங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நிமித்தமாக இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் இவங்க எல்லாம் பெற்று தந்துருவாங்க. மாய வித்தைக்காரர்கள், சத்தனக்காரர்கள், அப்புறம் மரித்தவர்களிடத்துல போய் குறி கேட்பது, செத்தவர்களிடத்துல குறி கேட்பது, சூன்யக்காரர்கள், நாள் பார்க்கிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், இவர்களிடத்துல போய் நாம நம்முடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், நம்முடைய மக்கள் எப்படி இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் முன்னேறுவார்களா, ஜெயம் பெறுவார்களா அப்படிங்கிறத அவர்கள் எண்ணி பார்த்து அந்த திசையிலே அவர்கள் போகிறார்கள். அதனால தான் தேவன் அவங்களுக்கு கானானுக்குள்ளே போவதற்கு முன்பாக, ஆசீர்வாதத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு, இல்லை 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 அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கும் உலகத்தில் அப்படி செய்கிறாங்கல்ல. இன்றைக்கும் நாள் பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, குறி கேட்கிறவங்க இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, சன்னத்துக்காரர்கள் இருக்கிறாங்க, மாய வித்தைக்காரர்கள் இருக்கிறாங்க, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள் இருக்கிறாங்க. எதற்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும், எதற்கு அவங்க போய் அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை பெற்று அவர்கள் நமக்கு இருக்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் தருவார்கள் என்று தான் என்ன செய்கிறாங்க, போயிட்டு அவர்களிடத்துல பதிலை கேட்கும்படியாக அவங்க, எங்களுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும், எப்போ என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும், எனக்கு அந்த வர வேண்டிய பணம் வருமா, அந்த ஆசீர்வாதம் வருமா, குடும்பம் நல்லா இருக்குமா, தலை தொங்குமா அப்படின்னு இன்றைக்கும் அந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்க, சில பேர் அப்படி கேட்கிறார்கள். ஆனால் தேவன் அதை நிறைவாக முழு இருதயத்தோடு அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அதை ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, அந்த மக்களை போல நீங்கள் செய்யக்கூடாது, அந்த மக்களை பின்பற்றக்கூடாது, அவர்கள் விரும்புகிற, அவர்கள் செய்கிற அந்த பழக்க வழக்கங்களை நீ செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக, ஏன்னா இப்போ மோசே போயிட போறாரு, மோசேக்கு வயசாயிருச்சு, மோசே மரிக்க போகிறாரு. இப்போ அடுத்த தலைவரை தேவன் ஏற்படுத்த வேண்டும். நிறைய தீர்க்கதரிசிகள் வருவாங்க, ஆனா மோசேயின் மூலமாகவே ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அதை தான் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, அப்படின்னா மோசே போல. ஏன்னா மோசே தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. மக்கள் நேரடியாக தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய சமூகம் பயங்கரமானதாக இருக்கிறது. மக்கள் நேரடியாக போய் தேவனை சந்திக்க முடியாத ஒரு நிலை. மோசேயும் பார்க்க முயற்சிக்கும் பொழுது மோசையால பார்க்க முடியல, தேவனுடைய பின்பகுதியை மாத்திரம்தான் பார்த்தேன் என்று மோசே சொல்லுகிறான். தேவனும் மக்களுக்கும் இடையே நிற்கிற ஒரு மனிதன் மோசே, தீர்க்கதரிசி. அப்போ தேவனாகிய கர்த்தர் அவளை பார்த்து சொல்றாரு, மோசே மூலமாக சொல்கிறாரு, நான் போயிட போறேன், கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். மேசியாவை குறித்து, வரப்போகிற மேசியாவை குறித்த மோசேயின் மூலமாகவே, மோசே தான் முதல் தீர்க்கதரிசி, மோசேயின் மூலமாகவே அவரை போலவே. அப்படின்னா மோசே எப்படி இருந்தாரு, நம்மை போல.
ரத்தமும் சதையும் எலும்புகள் உடையவராக, மாம்சத்தை தரித்தவராக, நம்மை போல பூமியில பிறந்தவராக, நம்மை போல இமோஷன்ஸ் உடையவராக, நம்மை போல எல்லா பாடுகள் நிறைந்தவராக, நம்மை போல எல்லா பிரயாசங்களும் செய்கிறவராக ஒரு நபர் பிறப்பார் என்று மேசியாவை குறித்த வாக்குதத்தம், மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தை பல 100 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசேயின் மூலமாக அவர் சொல்லுகிறார். உங்கள் நடுவே உன் சகோதரன் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக, அவர்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. இதுதான் தலைப்பு, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மற்ற யாருக்கும் செவி கொடுக்கணும்னு அவசியம். யாருக்கு அங்க இருக்கு 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது வேற யாருக்கும் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. யாருக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னா, வார்த்தையாகிய இந்த மேசியாவுக்கு, வரப்போகிற இந்த மேசியாவுக்கு, உங்களுக்கென்று உங்களை போலவே, மோசே போலவே, உங்களை போல என்னை போல இந்த பூமிக்கு வரப்போகிற மேசியாவுக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே போதும் என்று மோசேயின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அவருக்கு செவி கொடுப்பீராக. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லார்ட்டையும் போய் எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிறது இல்லை. உங்களை போல என்னை போல தேவனாகிய கர்த்தர் வானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு உங்களையும் என்னையும் நேசித்து, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை நேசித்து நம்மை மீட்டெடுக்க வந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக இங்கே சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் உண்மையுள்ள வார்த்தை. இந்த மாயக்காரராக இருக்கட்டும், சன்னத்துக்காரராக இருக்கட்டும், மந்திரவாதியா இருக்கட்டும், மாய வித்தைக்காரராக இருக்கட்டும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொய்யானவர்கள். இவர்கள் சொல்வது பொய்யான செய்தியாக இருக்கலாம், அது உங்களை பலப்படுத்தக்கூடியதாகவோ நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருக்க போவது கிடையவே கிடையாது. இங்கே என்ன சொல்றாருன்னா, மோசேயின் மூலமாக நான் ஒருவரை அனுப்ப போகிறேன், அவர்தான் மேசியாவாக இருக்கிறார், உங்களிலிருந்து அவர் தோன்ற போகிறார், அவர்தான் ஃபைனல் வேர்ட், அவர்தான் கடைசியான ஒரு வார்த்தை. யோவான் 1:1 வாசிக்கணும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. he is the final word. இந்த மோசேக்கு அப்புறம் இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் வரப்போகிறாங்க, ஆனா உங்களிடத்திலிருந்து தோன்ற போகிற அவர் தான் கடைசியான வார்த்தையாக இருக்கிறார். எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல, எத்தனை பேர் சொன்னீங்க இந்த கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம் அப்படின்னு? இந்த கடைசி நாட்கள்ல அந்த மேசியா, அந்த கர்த்தர், அந்த இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்படின்னா he is the final word. இந்த இயேசு கிறிஸ்து தான் கடைசி தீர்க்கதரிசியாக, இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் கடைசி வார்த்தையாக மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படும். அதனால சொல்றாரு, இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். he is the final word. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்குறார். எப்படி உருவாக்கினாரு? அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். அதனால தான் அவரை கேட்கும்படியாக, அவருக்கு செவி கொடுக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கு நீங்க இந்த மந்திரவாதியோ சூனியக்காரனையோ அல்லது மாய வித்தக்காரனையோ செத்தவரிடத்தில் குறி கேட்கனவையோ அவர்களுக்கு செவி கொடுக்காமல், அவர்கள் மாயமானவர்களாக இருக்கிறார்கள், பொய்யானவர்களாக இருக்கிறார்கள். நீங்க யாருக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னா, உங்க கேள்விகளுக்கு பதில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வரப்போகிற அந்த மேசியாவுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மேசியாவுக்கு சில நேரங்களில் இந்த கேள்விகளுக்கு பதில் உண்டாகவில்லை என்று சொன்னால், இப்போ இவங்கெல்லாம் ஏன் இந்த மாயக்காரர்கிட்ட, சூனியக்காரர்கிட்ட, இல்லை சன்னத்துக்காரர்கிட்ட, மாய வித்தைக்காரர்கிட்ட, செத்தவரிடத்துல குறி கேட்க முடியாது ஏன் போறாங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள்.
அந்த கேள்விகளுக்கு இவங்க கிட்ட போனா பதில் கிடைச்சிடும் அப்படின்னு தான் போறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு அவங்க கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. யார்கிட்ட போகணும்? உங்களுக்காக உங்களிடத்திலிருந்து தோன்றுகிற அந்த மேசியாவுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் இந்த கேள்விகளுக்கு பதில் வரவில்லை, பதில் பெறாமல் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னவா மாறிடுவோம். இந்த கேள்விகளுக்கு பதில் கர்த்தருடைய வசனம், வரப்போகிற மேசியா இவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இவரை தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த கேள்விகளுக்கு பதில் பெறாமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் நித்தியமாக அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காமல், அதில் இரவும் பகலும் தியானிக்காமல் இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை குறித்தே அவனுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. அவனுடைய தோல்விகளை குறித்து, இது எத்தனை நாளைக்கு தான் இந்த தோல்வி, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, எனக்கு எப்படி என்னவா முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனை சார்ந்திருக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத மனுஷன் எங்க போயிடுவான்? இந்த மாதிரி ஆட்களுக்கு போயிட்டு, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுன்னு கேட்போம். அங்கே போய் அவர்கிட்ட கொஞ்சம் அவர் கையை வச்சு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டாருன்னா சரியாக போயிடும். நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ளே இந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, சோ வல்லமை பெற்ற. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்பதுக்கு பதிலாக வேற சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் உண்மை இருப்பது கிடையாது, அந்த வார்த்தையில் சத்தியம் இருப்பது கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது when we hear his voice it stands forever, அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது அது நிறைவேற்றக்கூடியதாக, நாம் இருக்கிற அந்த நிலையிலிருந்து தேவன் விரும்புகிற அந்த உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக அது இருக்கிறது. அதனால தான் வேதத்தை நாம் வாசிக்கிறோம், நோவா பேழை கட்டும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு நேராக போய் என்ன செஞ்சிடல, பேழையை கட்டிடல. அவன் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, பேழை எவ்வளோ அகலம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எங்கெல்லாம் கீழ் பூசப்படணும், எங்கெல்லாம் ஆணி அடிக்கணும், எங்கெல்லாம் மிருகங்களை ஏற்றணும், எவ்ரி ஸ்பெசிஃபிகேஷன் வாஸ் டோல்ட் பை காட். அதுதான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது. ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுதும் எங்கே உள்பிரகாரம் இருக்கணும், எங்கே வெளிப்பிரகாரம் இருக்கணும், எங்கே மகா பரிசுத்த ஸ்தானம் இருக்கணும், எங்கே பலிப்பீடம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் ரொம்ப துல்லியமாக அவர்களுக்கு சொல்லி அதை பின்பற்றும்படியாக தேவனாகிய கர்த்தர் அதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. when you go to God and hear him, he never misguides you. அவர் ஒரு நாளும் உங்களை தவறாக கைட் பண்ணுவது கிடையவே கிடையாது. he is perfect and guides you perfect. அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அவர் நேர்த்தியாக நம்மை வழி நடத்தி, நேர்த்தியாக நம்மை வழி நடத்தக்கூடியவராக, அவர் விரும்புகிற அந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால தான் ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, டோன்ட் கோ அண்ட் ஃபாலோ தீஸ் கூன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மூடர்களை நீங்கள் நம்பி செல்லாமல் உங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசியை, அந்த மேசியாவை நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்றார். ஏன் இந்த தீர்க்கதரிசியை அப்படின்னு சொல்லப்படுறாருன்னு சொன்னால், மோசே தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே நிற்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். மனிதர்கள் நேரடியாக
தேவனை தரிசிக்க முடியாது. அவருடைய அந்த சமூகம் பயங்கரமானது. அவருடைய சமூகத்தை நேரடியாக ஒருவரும் அனுபவிக்க முடியாது. அதனால தான் மோசேவை ஏற்படுத்தினார். மோசேயை போலவே இன்னொரு மனிதனை தேவன் நான் அனுப்புவேன், அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. 1வது அதிகாரம் யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்க்கிறதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சகோதரிலிருந்து எழுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசி காலங்காலமாக மோசேக்கு பிற்பாடு நாம் ஏசாயாவை பார்க்கிறோம், எரேமியாவை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம், யோசுவா காலேபை பார்க்கிறோம், யோவான் போன்ற தேவனுடைய அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். எல்லாருமே தேவனாலே அனுப்பப்பட்ட அப்போஸ்தலராக தீர்க்கதரிசிகளாக செயல்படுறாங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய காலத்தை அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பிற்பாடு தேவன் கடைசியாக ஒரு கடைசி தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை எங்க சொன்னது? உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் மோசேயின் வாயிலாக சொன்ன தீர்க்கதரிசி பூமிக்கு வந்து விட்டார். அவர் வந்ததை யார் என்டோஸ் பண்றாங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் இங்க என்ன செய்யறாங்க? என்டோஸ் பண்றாங்க. ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னா துவக்கத்தில் ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பின் பொழுது இருந்த அந்த தேவன் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எதன் மூலமாக? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும். அடுத்ததாக வந்த மேசியா வந்து விட்டார். எங்கள் கண்களினாலே கண்டதும் எது? வந்த மேசியாவின் மூலமாக செய்த அற்புதங்களாக இருக்கட்டும், அதிசயங்களாக இருக்கட்டும், சுகங்களாக இருக்கட்டும், வியக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். அப்படின்னா அவர் வந்து ஊழியத்தை செய்து முடித்து நமக்காக அவர் வாக்குத்தத்தங்களின் படி, தீர்க்கதரிசனங்களின் படி பூமிக்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து மீட்பின் கிரியைகளை செய்து முடித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற உயிர் தெழுந்த இயேசுவை அவள் தொட்டு பார்த்திருக்கிறாங்க. தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க ஜீவ வார்த்தை. அவர் யாராக இருக்கிறார்னு சொன்னா அதான் நான் சொன்னேன், he is the final word. அவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனின் அதிபதியாக இருக்கிறவர், ஜீவ அப்பமாக இருக்கிறவர், ஒளியாக இருக்கிறவர், வெளிச்சமாக இருக்கிறவர், நல்ல மெய்ப்பனாக இருக்கிறவர். அவரை நாங்கள் தொட்டு பார்த்தோம், அவரை நாங்கள் நோக்கி பார்த்தோம், அவரை குறித்து கேள்விப்பட்டோம். எங்கள் கைகளாலே தொட்டதமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அன்றைக்கு உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே என்ன செய்யப்படுகிறது? உரைக்கப்பட்டது நிறைவேறுவதை இவங்க ப்ரூவ் பண்றாங்க. we have seen him. அவர் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டதோ, அவரை குறித்து எப்படியெல்லாம் வருவார்னு சொல்லப்பட்டதோ, எப்படியெல்லாம் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதோ, சகோதரிலிருந்து அவர் தோன்றுவார் என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறிற்று. நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம், அவருக்கு செவி கொடுப்பது நல்லது அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் என்டோஸ் பண்றாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்கு செவி கொடுப்பது நல்லது? மற்றவங்க இங்கே பெரிய லிஸ்டே இருக்கு. 18வது அதிகாரத்தில் நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. மாய வித்தகா நம்ம மாடர்ன் டேஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. இத்தனாம் தேதி நீங்கள் இங்கே வாங்க, 7 நாள் இதை செய்யுங்க, 7 நாள் அதை பண்ணுங்க, இத்தனை ரூபா காணிக்க கொடுங்க, இத்தனாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த நாளில் ஜெபம் பண்ணோம்னா விடுதலை உண்டாயிரும், அந்த நாளில் ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு இது ஆயிரும், நீங்கள் அங்கே போங்க, அந்த மலைக்கு ஏறுங்க, அந்த ஜெப மலைக்கு போங்க, இந்த ஜெப மலைக்கு போங்க. இல்லை, இது எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லிஸ்டில் அடங்கும். கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கிற மந்திரவாதிகள், மாயக்காரர்கள், சூனியக்காரர்கள், சன்னத்தக்காரர்கள், இவங்க எல்லாமே இங்கேயே இருக்கு. நான் சொல்றேன், இவங்க கிட்ட எல்லாம் இல்லாதது ஒன்று,
ஜீவ வார்த்தையாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுக்கும்போது, அதனால்தான் இஸ்ரவேல் மக்களுடைய மைண்ட் அப்படியே மாத்த விரும்புறாரு. டோன்ட் கோ டு them, hear the word who is coming towards you. உங்களுக்கு நேராக வருகிற அந்த ஜீவ வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது, இயேசு பூமிக்கு வந்த பிற்பாடு இயேசுவை இதை என்டோஸ் பண்றார். இயேசுவை இதை குறித்து சொல்றார். 16வது அதிகாரத்தில் பேதுருவை குறித்து கேட்கிறார். பேதுருவை பார்த்து, பேதுருவே, மனிதர்கள் என்னை குறித்து என்ன கேட்கிறார்கள்? சிலர் உண்மை எலியா என்கிறார்கள், சிலர் உண்மை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்கிறார்கள். அப்புறம் அவனை பார்த்தே கேட்கிறாரு, நீ என்ன யாருன்னு நினைக்கிற? அவன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அது ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் அவன் சில காரியங்களை பேசினா, அதில் திட்டு வாங்கிட்டான், அது அப்புறம் விஷயம். ஆனால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவன் தேவன் யாராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தப்பட்டனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவாகிய தேவன் ஆவியானவரே உனக்கு என்ன பண்ணியிருக்காரு? வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. 17வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது, மத்தேயு 17வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது 6 நாள் கழித்து 17 1வது வசனத்தில் நான் வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு அப்படின்னா 16வது அதிகாரத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிற்பாடு 1 வாரம் கழிச்சு திரும்ப இயேசு தன்னை வெளிப்படுத்துறார். பிதாவாகிய தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தியாச்சு, அவர் யாருங்கிறத வெளிப்படுத்தின சொல்றான். இப்ப 17வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவுமே அவர் யாராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரராகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியன் போல் பிரகாசித்து அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல தன்னை வெளிப்படுத்துறார். என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டதோ அவர் யாராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறார். இதுவரைக்கும் இந்த சீஷர்கள் கூட அதை அனுபவிச்சதே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ போதிச்சிருக்கிறாரு, ஆனால் பெருசாக அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. அப்பப்போ புரியுது, ஆனால் திரும்ப பேக் அடிச்சிடுறாங்க. சில சம்பவங்களை பார்த்து, சில எதிர்ப்புகளை பார்த்து அப்படி என்ன பண்ணிடுவாங்க, பேக் அடிச்சிருவாங்க. ஆனால் இயேசு அவர் யாராக இருக்கிறார் என்பதை தாமாகவே முன் அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மலையின் மேலே ஏறி ஜீசஸ் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ளெஷ்லி வேல் டு ஹிஸ் டிவினிட்டி. அவருடைய சரீரம் என்கிற அந்த திரையை கலைத்து போட்டு அவருடைய அந்த தெய்வீக தன்மையை, அதாவது கடைசி வார்த்தையாக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், சிருஷ்டிகராக இருக்கிறார், உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக மனு அவதாரம் பெற்று மனிதனாக இந்த பூமிக்கு பாவமாக்கப்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அவருடைய அந்த சரீர திரையை கிழித்து அவர் தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் அவர் சொல்றதை கேட்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனால தான் மற்றவங்ககிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, மற்ற ஜனத்துக்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நண்பர்கள்ட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உற்றார உறவினர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. The ultimate word who was sent for you and me, better go and hear him. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அனுப்பப்பட்ட கடைசி வார்த்தை, மனுவர்க்கத்துக்காக அனுப்பப்பட்ட கடைசி வார்த்தை, அல்டிமேட் வார்த்தை ஆகிய அவரை, ஜீவ வார்த்தையாக அவரை, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அப்பதான் உங்க கேள்விகளுக்கு பதில் அவரால் கொடுக்க முடியும். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. 5வது வசனத்தில் 17:5 வாசிக்கும் பொழுது, இல்ல 3வது வசனத்தில் 2வது வசனம், அவளுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல. இதை இவங்க பார்த்ததே கிடையாது. பேதுருவும் அவங்க கூட இருக்க சகோதரர்களும் பார்த்ததே கிடையாது. அது வரைக்கும் இயேசுவை நல்ல மீன் ஃப்ரை கொடுப்பாரு, நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாரு, போறவங்களாம் நல்ல விருந்து கிடைக்கும் நமக்கு, இயேசு போறவங்களாம் அசுத்தாவியை விரட்டுறாரு, அப்படிதான் ஒரு இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவர் தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு இவங்களுக்கு பயம் வந்துடுது. இவர் வித்தியாசமான ஒரு இயேசுவா இருக்கிறாரு, ஒரு ஆர்டினரி மனுஷன் கிடையாது, நம்மை போல ஒரு ஆர்டினரி மனுஷன்
கிடையாது. அவர் தம்முடைய அந்த மாம்ச திரையை கிழித்து அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தின உடனே they are getting afraid. அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது, அவருடைய ரூபம் மாற்றப்படுகிறது. உடனே 3வது வசனம், அப்போது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். உடனே பேதுருக்கு பயம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை. ஏன்னா தீர்க்கதரிசிகளை ரொம்ப பெரியவர் எலியா, உடன்படிக்கை கமாண்ட்மெண்ட்ஸ் பிரமாணங்கள்லாம் கொடுத்தவர் மோசே. அப்ப இவங்க 2 பேரும் விஐபிஸ் கிறிஸ்துவர்களுக்குள்ள, யூதர்களுக்குள்ள. இவங்க 2 பேர் இயேசு கிட்ட வந்து பேசுறாங்கன்னா அப்போ இவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிறத நினைச்சவங்க என்ன செய்யறாங்க, உடனே 3 பேருக்கும் என்ன செஞ்சிருவோம், இங்க ஒரு கூடாரத்தை. பீட்டர் லுக்கிங் தி சீன் செட், லெட்ஸ் மேக் டென்ட் ஃபார் ஈச் ஒன். ஒவ்வொருவருக்கும் என்ன செஞ்சிருவோம், நம்ம கூடாரத்தை அமைத்து விடுவோம். ஆனால் அது அவனுடைய தப்பு கணக்கு அங்கேயும் இருக்கு. அங்கேயும் என்ன செய்யறான், அவனுடைய புத்திக்கு அது விளங்கல. he is equating Elijah and Moses to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக மோசேயும் எலியாவையும் அவன் கணக்கு போட்டு ஈக்குவேட் பண்ணுவதை, அது ஒரு வகையில் தப்பு தான். இயேசு அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மோசேயை காட்டிலும் எலியாவை காட்டிலும் மேலானவராக இந்த மேசியா இருக்கிறார். அவர் வருகையை ஆயத்தமாக்குறவங்க தான் இந்த. ஆனால் அவனுடைய he was wrong in his calculation. 5வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் பேசுகையில், இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இவருக்கு ரைட் ஃப்ரம் த பிகினிங், ரைட் ஃப்ரம் த பிகினிங், மோசேயின் காலத்திலிருந்தே தேவனாகிய கர்த்தர் சொல்றது என்னது, இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு பதில் வேணுமா, இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு விடுதலை வேணுமா, இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு சுகம் வேணுமா, இவருக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு சமாதானம் வேணுமா, இவருக்கு செவி கொடுங்கள். இவரை காட்டிலும் மேலானவர் ஒருவரும் கிடையாது. இதை இங்க திரும்ப வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் என்டோஸ் பண்றார். இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த பிதாவாகிய தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே, இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இது எல்லாமே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தொண்டு தொட்டு சொல்லி கொண்டிருக்கிற அதே வார்த்தைகள். அதில் ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. சங்கீதம் 2வது சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவரன் நேசகுமாரன், இவரை நான் ஜனிப்பித்தேன் என்று தாவீது ஒரு தீர்க்கதரிசி, ராஜாவாக இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி, அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் பொழுது, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஏசாயாவின் மூலமாக மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கும் பொழுது, இவருக்கு செவி கொடுங்கள் என்று அங்கேயும் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வரப்போகிற மேசியாவை குறித்த ஒரு தெளிவான படத்தை காண்பித்து அவருக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே நீங்கள் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கேள்விகளால் வாழ முடியாது. கேள்விகளால் வாழும்போது அந்த கேள்விகளுக்கு பதில் உண்டாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் களைத்து போவீங்க. களைத்து போய் சோர்ந்து போய் எக்ஸாஸ்ட் ஆகி இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல போய் என்ன செய்வோம், ஆலோசனை கேட்கறது, அங்கே போய் குறி சொல்ல கேட்கறது, மந்திரம் செய்ய கேட்கறது, சன்னத்துக்கார்ட்ட போய் கேட்கறது. இல்லை, கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் அருவருப்பானது. உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ஒரு பூமிக்கு வந்திருக்கிறார், உங்களை மீட்டெடுக்க, உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்கள் கேள்விகளுக்கு பதிலை கொடுக்க, உங்களுக்கென்று உங்கள் நடுவிலிருந்து, உங்கள் சகோதரிலிருந்து ஒருவரை நான் எழுப்பி இருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருக்கு செவி கொடுப்பது நல்லது? அவர் மோசேயை காட்டிலும், தாவீதை காட்டிலும், ஏசாயாவை காட்டிலும், எரேமியாவை காட்டிலும், அப்போஸ்தலர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாளில் அதுதான் ஒரு செய்தி நமக்கு கொடுக்குற செய்தி என்ன? அவருக்கு செவி கொடுப்போம். 1000 வருடங்களுக்கு முன்பாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு, நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அவங்கள கேட்டு இவங்களுக்கு கேட்டு நடக்காம அவரை கேட்டு அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி, அவர் கொடுக்குற வழிநடத்தலின்படி, ஏன்னா அவருடைய வார்த்தை மேலானதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையாலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நோவா அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. மக்கள் வெளியே இருந்து கத்துறாங்க, பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு, இவ்வளோ பெரிய கப்பலை கட்டுற, இவ்வளோ பெரிய பேழையை கட்டுற, இதெல்லாம் நடக்குமா? இதுவரைக்கும் நடந்துடாத ஒரு சம்பவமாச்சு. அவன் சொல்றான், இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை மாத்திரம்தான் கேட்பேன். கர்த்தர் சொல்றதை தவிர வேற எதையும் நான் கேட்கவே மாட்டேன். He was very attentive to God and he inclined his ears to hear only God. Hallelujah. அன்றைக்கி சொல்கிறோம் பாருங்களேன், அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சொல்லுவார். நம்ம போகிறது தான் கஷ்டம். நம்ம நிறைய சேனல்ஸை வச்சுருக்கிறோம், நிறைய வழிகளை வச்சுருக்கிறோம், நிறைய ஆப்ஷன்ஸை வச்சுருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் போவதற்கு முன்பாக கோ டு த வேர்ட் ஆஃப் லைஃப். உங்களுக்கு ஜீவ வார்த்தையாக இருக்கிறவர், ஜீவ அப்பமாக இருக்கிறவர், சமாதான காரணராக இருக்கிறவர், உங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறவர், உங்கள் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறவர், உங்கள் சிருஷ்டிகராக இருக்கிறவர், உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு உங்கள் நடுவிலே உங்களை போல என்னை போல பூமியில வந்து பிறந்து மனுஷ சாயலாகி நம்மை மீட்டெடுக்க சிலுவையில மரித்தவருக்கு நாம் என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டியது அவசியம். மரணம் அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை, பிசாசு அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை, எந்த வியாதிகளை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை, ஏழ்மை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, பாவம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஜீவாதிபதியாக மரணத்தை ஜெயித்தவராக அவர் உயிரோட எழுந்து நமக்காக பரலோகத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம். லிசன் டு ஹிம் அபவுட் யோர் லைஃப். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது? அவர் எதை குறித்து நம்ம கேள்வி? உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பூமியில் இருக்கிற ஒரு வேளை பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட பதில்களுக்கு பஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் பதில்களே இல்லைன்னு உலகம் சொல்லிடலாம், ஆனால் அவர்கிட்ட சரியான பதில் உங்களுக்காக இருக்கிறது. உங்கள் மரணத்தை குறித்து, உங்கள் மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற அந்த நித்தியத்தை குறித்து, உங்களுக்கு இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை குறித்து, உங்கள் ரட்சிப்பை குறித்து, உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து, உங்கள் பாவங்களின் மன்னிப்பை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் சமாதானத்தை குறித்து அவர்கிட்ட இல்லாத காரியமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய செவிகளை அவருக்கு நான் சாய்க்க விரும்புகிறேன்? அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார், அவர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். உங்களை காத்து கொண்டு நீங்கள் இருக்கிற அந்த நிலையிலிருந்து அவர் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற அந்த உயர்வான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழியை அவர் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கி இருக்கிறார். அவருக்கு நீங்கள் செவி கொடுத்துட்டீங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் வருஷத்தில் ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸாக இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல கீழாயிராமல் மேலாயிருப்போம், வாலாயிராமல் தலையாக இருப்போம், களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும். நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் நிறைவாக, ஜெயம் பெற்றவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக, சுகத்தோடு வளமாக நாம வாழ முடியும். அல்லேலூயா. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, ஹியர் அன்டு ஹிம். அவருக்கு
செவி கொடுங்கள். உங்களுக்காக பூமிக்கு வந்தவருக்கு செவி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர் சொல்ற அந்த வார்த்தையை இருதயத்தில் காத்து கொண்டு அதையே பேச வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, எந்த தீர்க்கதரிசியும் தேவை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிலாம் பெருசாக சொல்லுவாங்க. இன்னும் நம்ம கத்தோலிக்க மதத்தில் இருக்கிற சில புனிதர்கள்லாம் பெருசாக சொல்லுவாங்க, அவங்கள உயர்த்தி சொல்லுவாங்க. எஸ், தே ஆர் கிரேட். அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய வெளிப்பாடுகள், அவங்களுடைய ஊழியங்கள் சிறந்தவைகள் தான். ஆனாலும் இயேசுவை தாண்டி சிறந்தவர்கள் கிடையாது. இயேசுவை தாண்டி ஜீவ வார்த்தையாக இருக்கிறவர்கள் யாரும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் இங்கேயே சொல்றார், மோசேவாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒன்றும் யூ cannot equate anybody with Jesus. இயேசுவோடு யாரையும் நாம ஈக்குவேட் பண்ணவே முடியாது. அவங்களாம் மரித்தாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் இவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அதே மகிமையின் சரீரத்தோடு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். உங்களையும் என்னையும் திரும்பவும் அவரோடு அழைத்து செல்லும்படியாக திரும்பவும் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடக்கிறவர்கள் அவரோடு கூட நித்தியத்திலே நாம் நித்தியமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவருக்கு நாம செவி கொடுக்க வேண்டும். வேற யாருக்கும்? உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. You are the prophet of your life. Don't depend upon any other prophet. இன்னைக்கு நிறைய பேர் வட இந்தியாவுக்கு போய் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா சின்ன சின்ன பையன்லாம் ஆதாம் மாதிரி இருக்கிறாலாம் ப்ராஃபெட் ஆதாம் அப்படி பேரை வச்சுக்கிறாங்க. ப்ராஃபெட் ஆதாம், ப்ராஃபெட் சந்தோஷ், அந்த மாதிரி சின்ன சின்ன பையன் கூட என்ன ஆகிறாங்க ப்ராஃபெட். மக்கள் திரள் கூட்டம் அவனை நோக்கி ஓடுது சுகத்துக்காக, விடுதலைக்காக. அதை குறைய சொல்ல, ஆனால் இவரை காட்டிலும் சிறந்தவராக, இவரை காட்டிலும் மேலானவராக, இவரை காட்டிலும் வழிநடத்தக்கூடியவராக, இவரை காட்டிலும் சிறந்த சமாதானத்தை கொடுக்கிறவராக வேற ஒருவரும் கிடையவே கிடையாது. அதனால தான் மோசேயின் காலத்திலே சொல்லிட்டாரு, அவருக்கு செவி கொடுங்கள். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, அவருக்கு செவி கொடுங்கள். பிதாவாகிய தேவனே வானத்திலிருந்து மறுரூப மலையிலே அவருடைய பிரதான சீஷனாகிய பேதுருக்கும் அவனோட சகோதரனுக்கும் பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா, அவருக்கு செவி கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் செழிப்பாக, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக, கேள்விகளுக்கு அப்பப்போ கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பதில் உண்டாகி ஜெயமாக, என்ன செய்யணும், யார்கிட்ட எங்கே பேசணும், எப்படி போகணும், எப்படி வரணும், சகலமும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கண்களை மூடுமா எல்லாரும்? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நாங்கள் செவி சாய்க்க விரும்புகிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் உமக்கு நாங்கள் செவி சாய்க்க விரும்புகிறோம் கர்த்தாவே. பரலோகத்திலிருந்து நீங்கள் என்டோஸ் பண்ணி அனுப்புனீங்க ஆண்டவரே. சீஷர்கள் மூலமாக அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கர்த்தாவே வரப்போகிற அந்த மேசியாவை குறித்து ரொம்ப நேர்த்தியாக ஆண்டவரே அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய செவிகளை உமக்கு நேராக திருப்ப விரும்புகிறோம் கர்த்தாவே. செவிகளை உமக்கு நேராக திருப்ப விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய பயங்கள் இருக்கிறது, நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீரே எங்களுக்கு பதிலாக, நீரே எங்களுக்கு தீர்வாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நாங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை தேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எப்போதும் எங்களுடைய செவிகள் ஆண்டவரே உமக்கென்று திறந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனின் அதிபதியாகிய நீர் கர்த்தாவே, சமாதான காரணாகிய நீர் கர்த்தாவே, பரிகாரியாகிய நீர் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் கேட்டு எங்களுக்காக ஆண்டவரே நீர் வந்த அந்த செய்தியை நாங்கள் உங்கள் மூலமாக கேட்க நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும்
உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேரில் பார்க்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அறைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, இப்பொழுதே ஆண்டவரே அனுப்பப்பட்ட அந்த மேசியாவுடைய வார்த்தைகளுக்கு செவிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நேரில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வியாதிகள் சுகமடைவதாக, மனதில் சமாதானம் உண்டாவதாக கர்த்தாவே. எல்லா வியாதிகள் சுகமடைந்து தேவனுடைய பலத்தினால இடைக்கட்டப்படுவதாக ஆண்டவரே. மக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. மக்கே மகிமை செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.